Hi children, இன்னைக்கு வந்து 11th standard 10th chapter differential calculusல exercise 10.2ல question number 20. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா draw the function f dash of x if f of x equal to 2x square minus 5x plus 3. Draw the function f dash of x னா அந்த function f dash of xக்கு நீங்க ஒரு graph draw பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா f of xல இருந்து f dash of x ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 2 இஸ் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 3யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. தட் பிகாஸ் 3ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். அடுத்தது 2 இன்ட்டு 2 4x and minus 5 plus 0 don't want. இப்போ f dash of x ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த f dash of x let y is equal to f dash of x அப்படின்னு நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த f dash of x வேல்யூ y is equal to 4x minus 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த y is equal to 4x minus 5, y is equal to 4x மைனஸ் 5ல நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். அப்போ ஒய்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம 0க்கு நியர்பையாகவே எடுத்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கர்வ் ஆர் லைன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால 0ங்கிற ஒரு வேல்யூ சென்டராக எடுத்துக்கலாம். ரைட்டில் வந்து பாசிட்டிவ் 2ன்னு எடுத்துக்கிறேன், நான் லெஃப்டில் -2ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே y is equal to 4 into -2 minus 5. என்ன 4 into xக்கு வேல்யூ -5. இப்போ -8 minus 5 it is equal to -13. இது வந்து y. அடுத்து நெக்ஸ்ட் when y is equal to when x is equal to 0 அப்படின்னு போட்டோம்னா y is equal to 4 into 0 minus 5. 4 into 0, 0 minus 5 equal to -5. That is y. இங்கேயும் வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் when x is equal to +2ன்னு எடுத்திருக்கேன். நான் இங்கே -2 ஒரு மிடில் வேல்யூ 0 அது 2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ y is equal to 4 into 2 minus 5. So that is 8 minus 5 equal to 3. Y value 3. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு -2,13 -2,13ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 to -5 0, -5. நெக்ஸ்ட்டு 2,3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2,3 இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிராஃபில் ட்ரா பண்ணால் ஒர்க் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது y ஆக்சிஸ் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒய்ன்னு எழுதலாம், இங்கே வந்து ஒய் டேஷ்னு எழுதலாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் டேஷ்னு எழுதலாம். இப்போ இதில் கிராஃப் வேல்யூஸ் எழுதலாம். எக்ஸ் போத் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் பிளேஸ் 0. அடுத்தது இங்கே வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு -1, இங்கே -2. ஸோ இந்த கிராஃபில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -13 இருக்குது. நாங்கள் ராங்க எழுதிட்டு பாருங்கள், -13 இருக்கணும். இப்போ ஒய்யில் -13 வரைக்கும் வரணும்னா 1 2 3 எழுதுனா ரொம்ப லாங்காக இருக்கும். 2 4 6ல் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 -2 -4 -6 -8 -10 -12 -14 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அபோவ் பிளேஸில் என்ன பண்ணணும்னா அதே கான்செப்டில் தான் எழுதணும். நீங்கள் ஒய் ஆக்சிஸ் டவுன் என்னதில் அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதணும். அப்போ இங்கே 2, இங்கே 4, இங்கே 6 அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா 2 4 6 ஆர்டரில் 2 யூனிட்ஸில் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதே ஒய் ஆக்சிஸில் ஃபுல்லாகவே அபோவ் அண்ட் பிலோ 2 யூனிட்ஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் -2, -13. -2 இங்கே இருக்குது. -2லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கீழே வரீங்க. இப்படியே கீழே வந்தால் இந்த 13ங்கிற பிளேஸ் வந்து 12க்கும் 14க்கும் நடுவில் இருக்கும். இப்போ இதுதான் 12க்கும் 13க்கும் நடுவில் இருக்கிற பிளேஸு. இந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு என்ன பாயிண்ட்னா
-2, -13 ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 0, -5. 0ங்கிறது வந்து போத் லைன் இன்டர்செக்டிங் பிளேஸ். எபோவ் போனால் பாசிட்டிவ், பிலோ போனால் நெகட்டிவ். இப்போ 0, -1 வந்து இங்கே இருக்கும் சென்டரில், அது 2, அப்புறம் -4, அப்புறம் -6. -5ங்கிறது இதோட சென்டரில் இருக்கும், இதுதான் இந்த பாயிண்ட்டு. இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா 0, -5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 லைனில் மேலே எபோவ் 2, 3னா டவுன் போனால் நெகட்டிவ், அப் போனால் பாசிட்டிவ். ஸோ மேலே போகணும். 3 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது, இந்த 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி போனீங்கன்னா இங்கேருந்து வெர்டிக்கலாக இங்கே வரும்போது இதுதான் வந்து 3ங்கிற பாயிண்ட், 2, 3. ஸோ இந்த பிளேஸில் நீ ரவுண்ட் பண்ணிவிட்டு 2, 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஆல் த பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா கிராஃப் இஸ் ஓவர். ட்ரா த ஃபங்க்ஷன் f dash of x. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக அப்படியே லைன் ட்ரா பண்ணிட்டு வந்துட்டோம்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷன் f dash of x ஓட கிராஃப். ட்ரா த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இதுதான் இதோட சொல்யூஷன். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண பார்க்குறதோடு விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட் வச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து சம்ஸ் வந்து உங்களோட மைண்டுக்கு நிற்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.